Hi students. இன்னைக்கு நம்ம 13th exercise பார்க்க போறோம். அதாவது எப்படி ஒரு folder வந்துட்டு printer வந்துட்டு ஷேர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பிரிண்டர் எப்படி ஷேர் பண்றது அப்படின்றதுக்கு அழகா இங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிரிண்டரையோ ஒரு ஏதாவது ஒரு டிவைஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எங்க போகணும்? ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு பிரிண்டர்ஸ் அண்ட் டிவைசஸ் இல்லைன்னா டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணோடனே இதுல என்னென்னலாம் டிவைசஸ் இருக்கோ எல்லாமே இதுல லிஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதுல ஆட் டிவைஸ் ஆட் பிரிண்டர் சரியா? ஸோ இப்போ என் சிஸ்டத்துல பிரிண்டர் இல்லை, அதனால நான் இருக்கிற இடத்துல இருந்து காட்டுறேன், இந்த மாதிரி இருந்து காட்டுறேன். ஸோ இப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரிண்டர் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பர்டிகுலர் பிரிண்டர் இப்போ இதுல ஒண்ணு தெரியுதா, இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணோன்னு என்ன பண்ணணும்னா பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு அதுல ஷேரிங்ன்ற டேப் இருக்கும். அந்த ஷேரிங்ன்ற டேப்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஷேர் திஸ் பிரிண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அந்த பேர் அதுக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க கொடுக்கணும். இந்த கொடுக்குற பேர் தான் என்னவா தெரியும்னு கேட்டோம்னா, வேற சிஸ்டத்துல இருந்து நீ இதை ஆக்சஸ் பண்றப்போ, நான் இப்போ பியர் டு பியர் நெட்வொர்க் சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி இப்போ வேற சிஸ்டத்துல இருந்து நீ ஆக்சஸ் பண்றப்போ உனக்கு இந்த பேர் தான் காட்டும். இந்த பேர் நீ இங்க என்ன பேர் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டு நீ என்ன பண்ணிடணும்னா ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா உனக்கு இந்த பிரிண்டருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 2 பேர் இருக்கிற மாதிரி ஐகான் பார்ப்போம். ஸோ ஐகான் காட்டிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதுலயே ஒர்க் ஆயிடும். அப்படி இதுலயும் ஒர்க் ஆகலன்னா நீ என்ன பண்ணணும்னா செக்யூரிட்டி டேப், ஒரு ஃபோல்டரை ஷேர் பண்றப்போ, ஃபைல் ஃபோல்டரை ஷேர் பண்றப்போ நான் வந்துட்டு செக்யூரிட்டி டேப்ல போய் எவ்ரி ஒன் கொடுக்கணும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இங்கேயும் செக்யூரிட்டி டேப்ல போயிட்டு எவ்ரி ஒன் பர்மிஷனும் கொடுக்கலாம். சரியா? இதுல ஒர்க் ஆகலன்னா ஸோ இதை ஓகே கொடுத்துறோம். ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம கிளைண்ட் பிசில இருந்து எடுக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு சில சின்ன செட்டிங்ஸ் மட்டும் மாற்றணும். ஸோ கிளைண்ட்ல போயிட்டு, அதாவது எந்த சிஸ்டத்துல இருந்து நீங்க பிரிண்ட் அடிக்க விருப்பப்படுறீங்களோ அந்த சிஸ்டத்துல ஸ்டார்ட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பேனல்ல போயிட்டு நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் போயிடணும். ஸோ அது NCPA.cpl அந்த இது இருக்கு இல்லையா, அதுவும் அந்த மாதிரி ஸ்கிரீன் நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் கொண்டு வந்துடும். அதுல போயிட்டு லெஃப்ட் சைட்ல சேஞ்ச் அட்வான்ஸ்ட் ஷேரிங் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும்பா. இந்த பேஜ்ல போயிட்டு டர்ன் ஆன் நெட்வொர்க் டிஸ்கவரி அண்ட் இந்த ஒரு ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணிடணும். அதே மாதிரி டர்ன் ஆன் ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் அதையும் ஆன் பண்ணிட்டு நீ என்ன பண்ணணும், சேவ் சேஞ்சஸ் கிளிக் பண்ணிடணும். அதுக்கப்புறமா போயிட்டு இது பண்ணாதான் என்ன ஆகும்னா 2 சிஸ்டமும் வந்துட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு அலோவ் பண்ணும். அடுத்தது நீ ஸ்டார்ட் டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் கொடுத்துட்டு ஆட் அ பிரிண்டர் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்ல போயிட்டு ஆட் அ பிரிண்டர் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீ என்ன பண்ணும், இந்த இடத்துல ஆட் அ பிரிண்டர் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட வேண்டியதான். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த பிரிண்டர் வந்துட்டு ஷேர் ஆகும். ஸோ அந்த ஷேர் ஆனது பேர் வந்துட்டு உனக்கு காட்டிடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீ ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது வழியா உன்னால என்ன பண்ண முடியும், ஒரு பிரிண்டரை நெட்வொர்க்ல ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை சார் நான் இப்படி எல்லாம் பண்ண விரும்பல, என்கிட்ட நெட்வொர்க் டிஸ்கவரி ஆன்ல இருக்கு, ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் ஆன்ல இருக்குன்னா நான் உனக்கு பியர் டு பியர் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரன் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு $192.168.10.71 சிஸ்டத்துல இருந்ததுன்னா நீ என்ட்ரு தட்டினா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஒரு வியூ காட்டும்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த வியூல உனக்கு வந்துட்டு பிரிண்டரும் காட்டிடும். ஸோ காட்டுறப்ப ஓகே. ஸோ இந்த ஃபோல்டர்ஸோட அந்த பர்டிகுலர் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பிரிண்டரும் காட்டிடும். நீ அதை டபுள் கிளிக் பண்ணனா அந்த பிரிண்டரோட டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நீ வேற ஒரு சிஸ்டத்துல இருந்து கூட நீ பிரிண்ட் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் உங்களோட 13 எக்ஸசைஸ். தேங்க்யூ.